வணக்கம். இந்த ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கம், இலக்கிய மாமன்றம் பல பேர்களுக்கு அதை சொல்லலாம். இவங்க இப்ப இப்ப அவங்களுக்கு ஒரு புதிய பரிமாணம் இணைப்பகம். இணையத்தின் மூலம் மக்களை, ஆர்வலர்களை இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட அமைப்பை அமைத்து அரும்பாடுபட்டு இதை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி ஐயை அவர்களுக்கும், இதில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த படைப்பாளர்கள், அறிஞர்கள், ஆன்றோர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சொல்லக்கூடிய சிறப்பு. ஆனால் நேரம் கருதி இருக்கிற அரை மணி நேரத்துக்குள்ள நாம் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வணங்கி பாராட்டி இந்த தலைப்பு ஐயை சிறப்பாக சொன்னார்கள். ஐந்திணை உளவியல். உளவியல் என்றால் ரா போட்டோம்னு வச்சுங்க, ரா சிறப்புலகரம் போட்டோம்னா அது வந்து வேளாண்மையை குறிக்கிறதா ஆயிடும். ஏதோ ஒரு பயிர், அக்ரிகல்ச்சர்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்களே, அது மாதிரி ஆயிடும். உலகியல் அப்படின்னு சொன்னா அது நடைமுறை வாழ்க்கை அப்படி ஆயிடும். இதுங்க மனித மனம் பற்றிய ஆராய்ச்சி. மனித மனம், அதுக்கு உள்ளம்னு இன்னொரு பேர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். நமக்கு அருமையான மேற்கோள்கள்லாம் கிடைக்கின்றன. இங்கிருப்பவர்களுக்கு இதை பற்றி நல்ல ஆழமான சிந்தனை இருக்கிறது. அதனால் நான் ஒவ்வொரு சொல்லாக விளக்காமல் கருத்தை இந்த அரை மணி நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய பின்னூட்டத்தில் நல்ல பல அரிய செய்திகளை அறிந்து கொள்ளும் ஒரு மாணவனாக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு, ஒரே ஒரு செய்திங்க. ஐயை சரஸ்வதியை அடிக்கடி என்னை இதில் ஈடுபடுத்துவார்கள். ஆனால் நான் புதுச்சேரியிலிருந்து ஓய்வு பெற்றதுனால, பணி நிறைவு செய்ததுனால, அரசு பணியிலிருந்து நிறைவு செய்து விட்டேன். அதனால் அங்கே இங்கேயும் போய்கிட்டு இருக்கும்போது அங்கங்கு சில இணைப்பு சிக்கல் ஏற்படுகிறது பண்ணைகளில், கிராமத்தில். அதனால் ஐயை அடுத்து வாரம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு நான் பேசுகிறேன்னு சொன்ன ஒரு அரிய வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. இதை நான் பெருமையாகவும் நன்றியுடனும் பாராட்டுகிறேன். மீண்டும் அவைக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்திணை உளவியல். 2 சொற்கள், ஐந்திணை உளவியல். லா, பள்ளிக்கூடத்துக்கு போறவங்களே சிறப்பு மடிநாள் அகரம் லா, உளவியல். சரி, இதை நாம 3 அமைப்பா அமைச்சுக்கிறேங்க. நான் ஐந்திணை என்றால் என்ன, அது நமக்கு நல்லா தெரியும். அதனால அதை சுருக்கமாக சொல்லிட்டு, இலக்கிய உளவியல், உளப்பகுப்பாய்வு, இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து கடந்த 200 ஆண்டுகள்ல இந்த உளவியல் துறையில மிகப்பெரிய வியக்கத்தக்க ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் முதன்மராக நமக்கு கொடுத்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவருடைய உளப்பகுப்பாய்வு கொள்கையை மனதில் இருத்தி கொண்டு, அதை நான் விளக்க போறதில்லைங்க, அதை அடிப்படையாக கொண்டு தொல்காப்பியமுடனே அது ஒரு தனி புத்தகம் என்று நாம் கருத தேவையில்லை. அது பல அறிஞர்களின் கருத்து குவையல். அந்த கருத்துக்களை தேனியாக எடுத்து குவித்து தந்தவர் தொல்காப்பியர். அது அவரே நூற்றுக்கணக்கான இடங்கள்ல ஆராய்வு பண்பாட்டோடு மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். இது புலவர்கள்ட்ட இருந்து வாங்கினதுங்க, இது மக்கள்கிட்ட இருந்து வாங்கினது, இது இலக்கியத்திலிருந்து எடுத்ததா என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தொல்காப்பியம் என்பதை ஒரு தனி நூலாக நாம் எண்ணிக்கைக்கு கருதலாமே தவிர ஆராய்ச்சிக்கு அது ஒரு கருத்து குவியல், அறிவு திருக்கோவில், அது ஆற்றலின் ஊற்று. இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த ஒரு அடிப்படையில தொல்காப்பியத்தில் நாம் தொல்காப்பியத்தை படிக்கின்ற பொழுது மெய்ப்பாடு என்று முதல்ல படித்தோம். முதுகலையில் படிக்கும் போதுங்க மெய்ப்பாடு. எனக்கு எப்படி இந்த உளவியல் அறிமுகமானது என்பதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இந்த முன்னாய்வுன்னு சொல்றோம்லங்க, அது மாதிரி எனக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், உளவியலை பற்றி. அப்ப தொல்காப்பியம் என்கிற கூட்டு பெருங்காயம், அதுல அனைத்து துறை செய்திகளுமே இருக்கின்றன, திருக்குறளை மாதிரி. சரிங்க. அந்த தொல்காப்பியத்துல சிறப்பாக விதந்து பாராட்டத்தக்கது இந்த தலைப்பை ஒட்டி மெய்ப்பாட்டியல். மெய்ப்பாட்டியல்ல மட்டும் இல்லைங்க, அகப்பொருள் பற்றிய இலக்கண பகுதிகளிலும்
தொல்காப்பியர் உளவியல் செய்திகளை பேசியிருக்கிறார், பல இடங்கள்ல பேசியிருக்கிறார். அப்ப அவை எந்த அளவுக்கு பின் வளர்ந்த இலக்கியங்களில், ஐயை சொன்னாங்க சிறப்பா, சங்க இலக்கியங்களாகட்டும், பதினெண் கீழ்கணக்கு அகப்பொருள் நூல்களாகட்டும், திருக்குறள் போன்ற அறநூல்களாகட்டும், சிற்றிலக்கியங்கள், இன்றைய புதுக்கவிதை, இப்போ பல இலக்கிய வகைமைகள் வடிவங்கள் தோன்றுகின்றன. வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அனைத்திலுமே அது தொடர்கிறது என்பதுதான் என்னுடைய ஆய்வுங்க. இந்த ஆய்வை எனக்கு அறிமுகப்படுத்திய பெருமக்களை நான் மாணாக்கனாக இருந்தபோது அறிமுகப்படுத்தி, பின்னர் இந்த பொருளில் நான் சிந்திப்பதற்கு பல கருத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் மாணவனாக இருந்து உங்களை போன்ற ஆன்றோர்கள் கொண்டிருக்கிறேன். ஏன்னா அது வளர்ற துறை. கடந்த 200 ஆண்டுகளில் உளவியல் துறை, சைக்காலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லைங்களா, சைக்கோ அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த துறை வளர்ந்திருக்கிற வளர்ச்சி சிறப்பான வளர்ச்சி, வியக்கத்தக்கது. இத இன்று வரை நான் என்னை ஈடுபடுத்தி கொள்வதற்கு பெருமக்கள் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். சான்றுக்க ஒன்று சொல்றேங்க. நான் மாணவனாக இருக்கும்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தபோது அங்க இருக்கிற தொலைதூர கல்வி இயக்ககத்துல உளவியல் பாடம் தொடங்கினார்கள். அப்பதான் தொடங்குறாங்க. அதுல தமிழ் வழி ஆங்கில வழி ரெண்டும் போட்டாங்க. அப்போ என்னுடைய அண்ணாவினுடைய நண்பர் பேராசிரியர் சண்முகம் அவர்கள் அதனுடைய இயக்குநராக இருந்தார். அவருக்கு தமிழ் பற்று அதிகம். அவர் வேற துறை சார்ந்தவராக, அறிவியல் அறிஞராக இருந்தாலும் தமிழ் பற்று அதிகம். அதனால என்ன சொன்னார், எல்லா பாடத்தையும் தமிழ் இங்கிலீஷ் 2 மீடியத்திலையும் போட்டு விடுங்க பண்ணாரு. அப்ப அந்த சைக்காலஜியும் போட்டாங்க. என்ன சிக்கலுக்குன்னா, அந்த சிக்கல் இன்று வரை நீடிக்கிறது. அது எனக்கு வருத்தமாக கூட இருக்கிறது. அதை தமிழ் படுத்தி கொடுப்பதற்கு தக்க சான்றோர்கள் முன்வர மாட்டாங்கிறார்கள். தெரியும் நிறைய பேர்த்துக்கு. அப்ப நான் அங்க மாணவனுங்க, எங்க பேராசிரியர்கிட்ட சொன்னாங்க, நாங்கெல்லாம் போய் ஒரு 10 பேர், எங்க தமிழ் துறை மாணவர்கள் நண்பர்கள் எல்லாம் போய் அங்க இருக்கிற பேராசிரியர்கள், ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக அத்தனை பாடங்களையும், ஒரு இளங்கலை உளவியலுக்கு எவ்வளவு பாடம் தேவையோ அத்தனை பாடங்களையும் தமிழில ஆக்கி கொடுத்தோம். அது எனக்கு ஒரு அடிப்படை. முதல்ல தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல், அடுத்து திருக்குறள், அடுத்தது பார்த்தீங்கன்னா உளவியலையே படிக்கக்கூடிய ஒரு உளவியல் படிக்கிற மாணவன் கூட கொஞ்சம் விட்டுட்டு படிப்பான். நாங்கள் எல்லாத்தையும், அது மொழிபெயர்க்கும் போது பாருங்க, ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அருமையான ஒரு வாய்ப்பு கிட்டியது. அடுத்தது எங்க புதுவை பல்கலைக்கழகத்துக்குள்ள பேராசிரியர் பாஞ்சி ராமலிங்கம் என்று ஒருத்தர், அவரும் தமிழ்ல ரொம்ப ஆர்வமுடையவர். அவரு பல புத்தகங்களை ஆங்கிலத்தில் சைக்காலஜி புத்தகங்கள் எழுதினார். அவர் சைக்காலஜி ப்ரொஃபஸர். அவரு என்ன கொடுப்பாரு, ஐயா இதை கொஞ்சம் தமிழ் படுத்தி கொடுங்க அப்படிம்பாரு. சில நேரங்களில் அவள் தமிழ் படுத்திட்டு இதை கொஞ்சம் செப்பம் செய்யும்பாரு. அதுல எனக்கு இன்னும் செறிவான உளவியல் பின்னணி கிடைச்சதுங்க ஐயா. அவர்களையெல்லாம் நான் நன்றியோடு வணங்குகிறேன். அடுத்தது, நான் நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரியாக அலுவலராக இருந்தபோது மத்திய அரசு லைஃப் ஸ்கில்ஸ், மன்னிக்கணும் நான் சில ஆங்கில சொற்களுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கிறது, லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்வியல் மென்திறன்கள் பற்றி ஒரு பயிற்சிக்கு என்னை அழைத்தார்கள். நான் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர், மாநில அலுவலர் என்ற அளவில் நான் ஒரு 500 பேருக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆகவே கற்றேன், கற்பித்தேன் உளவியலை. லைஃப் ஸ்கில்ஸ்ங்கிறது உளவியலில் ஒரு பாடங்க. WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை அமைத்து கொடுத்தார்கள். அப்போ எனக்கு இன்னும் செறிவான செய்திகள் கிடைத்தன. இதற்கு வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர்களையும் அறிஞர்களையும் நான் வணங்கி நன்றியோடு பாராட்டி, ஆகவே உளவியல் என்பதை பற்றி நான் ஓரளவு அறிந்திருக்கிறேன், இன்னும் தொடர்ந்து அந்த துறையை படித்து கொண்டு என்னை வளர்த்து கொண்டு இருக்கிறேன் பெருமையோடு என்று சொல்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என்ன ஒரு சிறப்புன்னா, அப்படி மொழிபெயர்க்கும் போதும் சரி, இல்லை மற்ற பாடங்களை படிக்கும் போதும் சரி, மற்ற பேராசிரியர்களுக்கும் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர்களுக்கும் அவற்றை அறிமுகப்படுத்தும் போதும் சரி, எனக்கு திருக்குறள் மிகுந்த வாய்ப்பாக இருந்தது. திருக்குறளை இன்னும் கொஞ்சம் செறிவா நுட்பமா பார்க்கும்போது இதெல்லாம் தொல்காப்பியத்தில் இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறது எனக்கு தெரிஞ்சதுங்க. அப்ப
மூலம் எங்க இருக்கு? வேர் எங்க ஓடுது? தொல்காப்பியத்தில் ஓடுகிறது. அந்த தொல்காப்பியத்துக்கும் சங்க இலக்கியத்துக்கும் இருக்கிற தொடர்பு நமக்கு தெரியும். மாறுபாடும் தெரியும், தொடர்பும் தெரியும். ஆக இந்த ஒரு பின்னணியில உளவியல் என்பது நாம தமிழ் மக்களுக்கு புதிதன்று. அப்ப இங்க ஒரு வினா வருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்டு அளவுக்கு நீங்க வந்து ஔவையாரையோ கபிலரையோ தொல்காப்பியரையோ சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவர்கள் சொன்னதெல்லாம் அனுபவ அறிவு. நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ஐயா, இன்றைய உளவியல் சிக்மண்ட் ஃப்ராய்டு போன்ற அறிஞர்கள் சொல்வதெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பு, கருவிகளை கொண்டு கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள். ஆனால் நம்ம ஔவையாரோ கபிலரோ தொல்காப்பியரோ திருவள்ளுவரோ இவர்களெல்லாம் கூர்ந்தறிந்து அனுபவித்ததையோடு ஒப்பிட்டு இணைத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அறிவியல் முறைப்படியான ஆராய்ச்சியால் கண்டறிகின்ற உளவியல் கொள்கைகளுக்கும் உண்மைகளுக்கும் அவை புறம்பானவை அன்று, ஒத்துப்போகின்றன. அதை தமிழ் இருக்கிறத ஆங்கிலத்தில் சொன்னோம்னா, இன்னைக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு இருந்தார்னா ஒத்துக்குவார். சரிங்க, இப்படி சொல்லியிருக்கிறாரா, சரிங்க, இதை நான் ஏத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவார். அதுல வந்துங்க நம்ம பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் நலங்கல்லின்னு ஒருத்தர் இப்போ ஓய்வு பெற்றாரு, மூதறிஞர். அவர்கிட்ட நான் இதை பத்தி எல்லாம் விவாதிப்பேன். கடைசியில் அது சரி குழந்தைசாமி, நீ சொல்றது சரிதான் பாரு, அண்ணன் நமக்கு அண்ணன். அப்படியே தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் திருக்குறளிலும் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய உளவியல் செய்திகள் அல்லது உளவியல் கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்கள் வகுத்துரைத்திருக்கின்ற எண்ண ஓட்டம், உளவியல் துறை சார்ந்த கருத்துகள் இன்றைக்கும் ஏற்புடையனவாக இருக்கின்றன. இது என்னுடைய கருதுகோள். இதுதான், இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அடுத்த ஒரு 20 நிமிடங்கள் நான் கருத்துக்களை கூற இருக்கிறேன். அதுலங்க இது பெரும் விரிவான தலைப்பு என்பதனால் 5 என்பதை நான் எடுத்துக்கொண்டேன். அடுத்த தலைப்புக்கு நான் வந்துட்டேங்க. 5 இப்போ உளவியல் என்பது பல பிரிவுகளை கொண்டது. குழந்தை உளவியல்னு ஒன்று இருக்கு, சைல்டு சைக்காலஜின்னு ஒன்று இருக்குதுங்க. அதில் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு தாய் தந்தை தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க. நம்மளை விட சிறுசு குழந்தைன்னு நினைக்கக்கூடாது. குழந்தைக்கென்று 1 மாத குழந்தையா இருந்தாலும் சரி, 1 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 4 மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, 2 வயது சிறுவனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று பல உளவியல் வேறுபாடுகள் நடைமுறைகள் உள்ளன. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு குழந்தை காரணம் அல்ல, தாய் தான் காரணம். குழந்தை உளவியலை அறிந்து, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஜிப்மர்ல எல்லாம் அதை பத்தி ரொம்ப புதுச்சேரியில கருத்தரங்கள் நடத்துறாங்க. நீங்க சோறு போட்டு வச்சிருங்க, அந்த குழந்தை பசிக்கும் போது, இப்போ 1 வயது 1.25 வயது குழந்தை தானாக எடுத்து உண்டால் அது வயிறார உண்ணும். நீங்க திணிச்சிங்கன்னா அது துப்பிக்கிட்டே தான் இருக்கும். இதை பத்தி ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொல்லக்கூடிய பன்னாட்டு ஆய்வரங்கத்தை அவங்க நடத்துறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது கல்வி உளவியல், கற்றல் கற்பித்தல், பாடநூல்கள் வினாத்தாள்கள், இதை பத்தி எல்லாம் பேசுறதுங்க கல்வி உளவியல். அதை நம்ம பிறகு ஒரு நாளைக்கு பேசுவோம். அடுத்தது வளர்ச்சி உளவியல். ஒரு மனிதன் முன்னேற வேண்டும், வளர வேண்டும், அவன் தனக்கும் தன்னை சார்ந்த சமூகத்துக்கும் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். இதை பேசுறது டெவலப்மெண்ட் சைக்காலஜி என்கிற வளர்ச்சி உளவியல். இதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் முக்கியம் பார்க்குறாங்க. அடுத்தது ஈகோ சைக்காலஜின்னு ஒன்று உண்டுங்க. சூழலியல், இயற்கை சார்ந்த தாக்கம் மனிதனுடைய உளவியலை எப்படி பாதிக்கிறது, எப்படி அவனை வழி நடத்துகிறது என்பதையே அவங்க பேசுறாங்க. இப்படி பல இன்னைக்கெல்லாம் ரொம்ப வளர்ந்து. கிளினிக்கல் சைக்காலஜின்னு உண்டு, மருத்துவ. இப்போ எனக்கு ஒரு மனக்குறை இருக்கு, மன அழுத்தம் இருந்ததுன்னா நான் மனநல ஆலோசகரிடம் சென்றால் அது சைக்கியாட்ரிஸ்ட்னு பேருங்க. அவர்கிட்ட போனோம்னா அவர் சில வினாக்களை கேட்டு சில ஆலோசனை சொல்லுவார். இப்போ கூட அந்த யோகாவில் இதை ஒரு, இப்போ நாம் எல்லாருமே அனைவருமே உலகமே உலக யோகா திருநாளை கொண்டாட நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளில் அதுவும் ஒரு மாதிரி உளவியல் சார்ந்ததாக அப்படி போய்கிட்டு இருக்குங்க. இதில் இலக்கிய உளவியல் என்பதை மட்டும் நாம் இன்று எடுத்துக்கொள்கிறோம். இலக்கிய உளவியல் என்று சொன்னால், ஐயை ஒரு குறிப்பு தந்தாங்க, சரஸ்வதி ஐயை. இலக்கியம்ங்கிற ஒரு படைப்பு நம்மிடம் இருக்கிறது, அதை படைத்த படைப்பாளி இருக்கிறார்,
அதில் வருகின்ற கதை மாந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கிடையிலான உறவுகள், சொல்லாடல்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒரு வாசகர், படிப்பாளி புரிந்து கொள்கிறார். அப்ப இதில் இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேனுங்க. எளிமையாக பாசமலர் என்று சிவாஜி கணேசன்லாம் நடித்த ஒரு அன்பு பிணைப்பை சொல்லுகின்ற ஒரு திரைப்படம் வந்தது. அப்ப எங்க பேராசிரியர் சொல்லுவாங்க, நான் கோவையில் படிக்கும்போது, நீங்க போய் பாசமலரை பார்த்துட்டு உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கூட கண்ணீர் வரலைன்னா நீ பெரிய ஞானியப்பா, நீ பெரிய முனிவர் நீ அப்படிம்பாங்க. என்னடா சினிமாவுக்கு போய் அளவுன்னு சொல்றாங்க, அதுவும் இப்போ எவ்வளவு பெரும் பேராசிரியர்கள், நான்லாம் அவங்கள கடவுளாக வழிபடுவர், இவங்க போய் இப்படி சினிமாவை பெருசா பேசுறாங்களே அப்படின்ட்டு நான் போய் பார்த்தேங்க. எனக்கு படம் ஓடும்போது கண்ணீர் வரல, வீட்டுக்கு வந்து தூங்கும் போது சில காட்சிகள் மனதில் ஓடும்போது கண்ணீர் வந்தது. அப்ப பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் திரைப்படம் என்பது ஒரு நடிப்பு. இன்னும் கொஞ்சம் யாரு தவறா நினைக்க வேண்டாம், காசுக்காக அவங்க நடிக்கிறாங்க, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, யாரோ பாட்டு எழுதுறாங்க, யாரோ பாடுறாங்க, இவை எல்லாமே ஒரு கலை. ஆனா அது ஒரு வணிகம். திரைப்படம்ங்கிறது ஒரு வணிகம், பொருளீட்டுகிற ஒரு வணிகம். அப்படி இதுதான் இலக்கிய உளவியல். இப்போ ஒரு பாட்டை படிக்கிறோம், திருக்குறளை படிக்கிறோம், எளிமையா திருக்குறளை படிக்கிறோம். அவர் உளவியலை சொல்லி இருக்கலாம், அல்லது உளவியலை புரிந்து கொண்டு அதற்கேற்ற கருத்துக்களை நமக்கு தந்திருக்கலாம். இப்போ காமத்துப்பால்னு ஒன்று இருக்குங்க. இன்னைக்குமே சில பேர், ஐயா நான் யாரை குறை சொல்ல, இது ஒரு ஆராய்ச்சி கருத்து, இன்னும் சில பேர் காமத்துப்பால்னு சொல்லாதீங்க, அது எப்படிங்க வகுப்புல போய் பொண்ணுங்கள்லாம் இருக்கிற இடத்துல அப்படியெல்லாம் பேச முடியும், குடும்பத்தில் மருமகள்லாம் இருக்கிற இடத்துல நம்ம அப்படிங்க எப்படி பேச முடியும், இன்பத்துப்பால்னு சொல்லாங்க. மூவாவும் இதை ஏற்றுக்கொண்டார், மு வரதராசன், என்னுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர். ஆனா அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லைங்கன்னா, இந்த ஐந்திணை உளவியலை நான் கற்றதாலும், உளவியல் நூல்களை மொழிபெயர்க்கவும் பாடம் எழுதவும் பிறகு பல காரணங்களுக்காக படித்ததனாலும், இன்றும் படித்துக் கொண்டிருப்பதனாலும், அது காமத்துப்பால் என்பதே சரியானது என்று தோன்றியது. அதுதான் திருக்குறள் சொல்கிறது. தொல்காப்பியம் அதற்கு அடிப்படையிடுகிறது. காமம் சான்ற கடைக்கோட்காலை என்றெல்லாம் பல சொல்லாடல்கள் தொல்காப்பியத்தில் இலக்கண கொள்கைகளாக, அக இலக்கண கொள்கைகளாக, உளவியல் கலைச்சொற்களாக நாம் பார்க்கணும். அவரே சொல்லிட்டாருங்க, காமம் என்கிற உரிச்சொல், அதற்கு பொருள், அகராதி பொருள் மன நிறைவை தருவது, உள்ள அமைதியை ஏற்படுத்துவது, உலகத்தில பிறப்பு தொடர்வதற்கு மனித இனம் தொடர்ந்து அழியாமல், இடையீடுபட்டுப்படாமல் தொடர்ந்து செல்வதற்கு காரணமாக இருப்பது என்கிற காரண பெயர் என்று தொல்காப்பியரே சொல்லிட்டாருங்க. உரியல்ல கமம் நிறைந்து இயலும், இது தொல்காப்பிய நூற்பா. அதற்கான உரை விளக்கங்கள் இதை விடங்க சிறப்பு. இந்த நூற்பாவை நான் நுட்பமா புரிந்து கொள்வதற்கு எனக்கு பரிமேலழகர் உரை தான் சிறப்பாக பயன்பட்டது. மற்ற உரைகளையும் நான் நன்றியோடு போட்டுக்கிறேன். அவர் காமத்துப்பாலுக்கு எழுதுகிற முன்னுரை, இந்த நூற்பாவை நான் சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பானது. இதை கருத்துல கொண்டுதானுங்க எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்று சொன்னதை வைத்துத்தான் திருக்குறள் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. ஆனா அதை முத்தாய்ப்பா கொடுத்தது திருக்குறளுங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒந்தடி கண்ணே உள. இது ஒரு காம உளவியலை, ஒரு இளைஞருடைய உளவியலை சொல்லக்கூடியது. அப்ப இதைத்தான் நாம இலக்கிய உளவியல் என்று சொல்கிறோம். இப்ப இதுல இலக்கிய உளவியல்னா, இலக்கியத்துல உளவியல் கருத்துக்கள் இருக்கின்றன. இதை பற்றி பல கட்டுரைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உளவியல் பேராசிரியர்களும் தமிழாசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள். அவர்களையும் நான் படித்திருக்கிறேன், பாராட்டுகிறேன். அடுத்தது, அந்த ஒரு குறிப்பிட்ட கதை மாந்தர், தலைவி, தோழி, அதனாலதான் அகப்பொருள் கொள்கையை நாம் பேசும்போதுங்க தோழியை வினை ஊக்கி என்று சொல்லுவோம், வேதியியல் கலை சொல்லால் சொல்லுவோம். அது இன்னைக்கு உளவியலோடும் தொடர்புடைய. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நானு ஒரு இயக்குனரோடு பேட்டி நேர்காணல் நடக்கிறது தொலைக்காட்சியில. அவர் சொல்றாரு, நான் வந்துங்க ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்முலா போட்டேன், அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறாரு ஆங்கிலத்துல.
அதாவது இவர் ஒரு கதைமாந்தர், திரைப்பட கதைமாந்தர் மூலமாக வழியாக நடிப்பின் காரணமாக அல்லது வசன உரையாடலின் காரணமாக சொன்ன கருத்து மக்களை பாதித்திருக்கிறது. அதை பல பேர் பல இடங்களில் பேசுகிறார்கள், இயல்பாக ஆளுகிறார்கள். இப்போ அண்மையில் அடிக்கடி இந்த பசங்க பயன்படுத்துறது, நான் ஒரு முறை சொன்னா 1000 முறை சொன்ன மாதிரி. இது மக்கள் பயன்பாடு தானுங்க. ஆனா இளைஞர்களுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு நான் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்துல இருந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்க, எங்க கிராமத்துல பல ஊர்களில் நான் பார்த்துருக்கிறேன். கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். இதை அடிக்கடி சொல்லுவாங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். நான் தேடி பார்த்தேனுங்க கம்பராமாயணம். எங்கிட்ட இருக்கிற புத்தகங்கள்ல எல்லாம் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைச்ச. அதுல எங்கேயுமே இல்லை இந்த கருத்து, எங்கேயுமே இல்லைங்க. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் என்கிற கருத்து இல்லை. ஆனா வேற இதை போன்ற ஒத்த கருத்துகள் இருக்கின்றன. ஆனா இந்த சொல்லாடல் அங்கு இல்லை. அப்ப இலக்கிய உளவியல் என்பது மக்களை நேரடியாக சென்றடைகிறது. அடுத்த கருத்து, இப்ப தொல்காப்பியர் அகத்திணை புகத்திணை என்று அகம்புறம் என்று இலக்கிய வகைமையை நமக்கு வகுத்து கொடுத்தார். இத பாருங்க, எங்கிட்ட 18 புத்தகங்கள் இருக்கு, நூல்கள் இருக்கின்றன, இலக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன, 14 மேல் கணக்கு நூல்கள். இதுல 10 பாட்டு 8 தொகை. இது நாம பின்னாடி இலக்கிய வரலாற்றுல இலக்கிய திறனாய்வுல அமைத்துக்கிட்டோம். தொல்காப்பியர் என்ன செஞ்சார்? இது போன்ற மக்கள் இலக்கியங்கள், புலவர் இலக்கியங்கள் எல்லாம் பார்த்து அகம் புறம் என்று உளவியல் அடிப்படையில, அவர் இங்க உளவியலை பத்தி பேசலைங்க. அவர் செய்த பணி இலக்கியத்தை இரண்டாக வகைப்படுத்திய பின்னாடி நிறைய பிசி அதெல்லாம் நிறைய சொல்றாருங்க. இங்க அகப்பொருளை பொறுத்தளவுக்கு 5 என்று நாம் எடுத்துக்கொண்டதுனால 2ஆக அமைத்துக் கொண்டார். அதுலேயும் 5 என்பது புறத்திணைக்கு பொருந்தாது, அகத்திணையில் மட்டும்தான் வரும். இன்னும் சரியா சொல்ல போனா, நுட்பமாக குறிப்பிட வேண்டுமென்றால் அன்பின் 5. அன்பு என்பது ஒரு உளவியல் கலைச்சொல். ஒரு மனிதன் எனக்கு பிடித்ததுதான் மற்றவங்களுக்கும் பிடிக்கும். இதுவும் திரைப்படத்துல வந்துருச்சுங்க வசனமா. எனக்கு பிடிக்காதது மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஆகவே நான் என்ன செய்யணும்? நான் ஒரு பொறுப்புள்ள அறிவாளியாக இருந்தால், சமூக அக்கறை உள்ளவனாக இருந்தால், சமூக உறவுக்கு முதன்மை கொடுப்பவனாக இருந்தால், எனக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. ஏன்னா அது மற்றவங்களுக்கும் பிடிக்காது. என்னை பார்த்து ஒரு அண்ணா அப்படின்னா எனக்கு பிடிக்கும், ஏய் அப்படின்னு வேற ஒரு தகாத வார்த்தையை சொன்னா பிடிக்காது இல்லைங்க. அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்களை பார்த்து அதை சொல்லக்கூடாது. இதுதான் அன்பு, இரக்கம், கருணை. இப்போ ஒருத்தரை பார்த்து வணக்கம் சொல்றோம், இது ஒரு உளவியல் கலைச்சொல், சமூக உளவியல் கலைச்சொல். இலக்கியம் இதை ஏற்றுக்கொள்கிறது, இலக்கணம் இதை வழிமொழிகிறது. வணக்கம், உங்களை நான் மதிக்கிறேன், உங்களை நான் பெருமையா கருதுறேன், உம்மோடு இருக்கக்கூடிய உறவை நான் தொடர விரும்புகிறேன், என்னால் நீயும் உன்னால் நானும் மகிழ்வோம், பயனடைவோம், வளர்வோம், சமூக ஒற்றுமையோடு இருக்கும். இதையெல்லாம் சொல்றதாங்க வணக்கம். இப்போ அடிக்கடி இன்னைக்கு வானொலியில் கூட என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, தருமபுரி வானொலியில, ஐயா நன்றிங்கிற சொல்லுக்கு ஒரே பொருள் தானா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க எதை கருத்துல வச்சு சொல்றீங்கன்னு கேட்டேன். நன்றிங்கிற சொல்லு, தேங்க்ஸ் அப்படிங்கிறத வச்சு சொல்றேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு பொருண்மையியல் மாணவன், ஆய்வாளர், மொழிபெயர்ப்பாளர். நன்றி என்பதும் ஆங்கிலத்தில் இருக்கிற தேங்க்ஸ் என்பதும் ஓரளவு ஒப்புமையுடைய சொற்கள், இணை சொற்கள் அல்ல. தே ஆர் நாட் ஈக்குவலன்ஸ். என்னையா அப்படி சொல்றீங்க? எல்லாரும் அப்படித்தான் எழுதுங்க, தப்பு இல்லை. ஆனால் நன்றி என்பதற்குள்ள 3 கூறுகள் இருக்கின்றன. தேங்க்ஸில் ஒன்னே தான் இருக்குது. தேங்க்ஸ்னா என்ன? அவங்க பண்பாட்டில் நான் அதை பாராட்டுகிறேன். அவங்க பண்பாட்டில் என்னன்னா, இன்னைக்கு நீ எனக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தியல்லப்பா நண்பனே, நாளைக்கும் கொடு, இதை விட நல்ல சாக்லேட்டாக வாங்கி கொடு. இதுக்கு தான் தேங்க்ஸ்ன்னு அர்த்தங்க. ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய நன்றி என்பதற்கு அது நல் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. அதனுடைய வேர் சொல் அது நன்னு மாறி தீ சேர்ந்து நன்றின்னு ஆச்சு. அதை பற்றி பெரிய ஆராய்ச்சிகள்லாம் கட்டுரைகள்லாம் வந்திருக்கின்றன. நன்றி, திருவள்ளுவரே சொல்றார், நன்றி மறப்பது நன்றன்று. அப்படின்னா ஒருவர் செய்த உதவியை மறக்கக்கூடாது என்பது ஒரு கருத்து.
ஆனா முதன்மையான கருத்து தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள் எல்லாத்தையும் நம்ம படிச்சு பார்க்கும்போது, பண்பாட்டு ஆராய்ச்சி, மானுடவியல் ஆராய்ச்சி செய்யும்போது, ஒவ்வொரு மனிதனும் நன்மை செய்வது என்கிற கடமை உணர்ச்சியிலிருந்து தவறக்கூடாதுங்கிறதானுங்க அதனுடைய முதன்மையான கருத்து. நன்றி மறப்பது. முதல் சொன்ன கருத்து ஏற்புடையது. ஒருத்தர் செஞ்ச உதவியை மறக்கக்கூடாதுங்க. அதுக்கு அது ஏற்புடையது. அது எளிமையான விளக்கம். ஆனா உண்மையான முதன்மையான விளக்கம், நீ உனக்கு விதித்த கடமையை, நீ செய்ய வேண்டிய அறச்செயல்களை, நீ ஆற்ற வேண்டிய மானுட வெற்றிக்கான மேம்பாட்டுக்கான பணிகளை விடாமல் செய். இதை வந்து திருக்குறள் 12 திருக்குறள்ல சொல்லியிருக்கிறார். 12 குறட்பாக்கள்ல இந்த கருத்தை பேசியிருக்கிறார். ஆனா நாம மேம்போக்கா, நான் குறை சொல்லலைங்க, என்னுடைய ஆராய்ச்சி மேம்போக்கா என்ன சொல்றான், நன்றி மறப்பது நன்னன்று, டோன்ட் ஃபர்கெட் த குட் திங்ஸ் கிவன் டு யூ, அதோட நிறுத்திக்கிறோம். அது வடநாட்டு, ஐரோப்பிய நாட்டு, அமெரிக்க நாட்டு பண்பாட்டில இருக்கக்கூடிய ஒரு கூறு. ஆனால் நம்ம தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய கூறு அறத்தை வலியுறுத்துகிறது. அறம்ங்கிறது என்னங்க, உனக்கு விதிக்கப்பட்டதை செய்யப்பா, நீ ஏத்துக்கிட்டதை சிறப்பா செய்ய, தோன்றின் புகழோடு தோன்றுக. அங்க சொல்றாரு இல்லைங்க, நன்று தோன்றாமை நன்றுங்கிறார். அப்ப என்ன சோம்பேறியா இருங்க சொல்றாரு திருவள்ளுவர், வலியுறுத்துகிறார். அப்ப வணக்கம், நன்றி. இன்னொன்னுங்க, நான் எங்க மாணவர்கள்ட்ட அடிக்கடி சொல்வேன், நண்பர்கள்ட்ட சொல்வேன், எதுக்கு எடுத்தாலும் மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லாதீங்க, அது தேவையில்லை. அதெல்லாம் உளவியல் கலைச்சொற்கள். பொறுத்துக்குங்கன்னு சொல்லுங்க. பொறுத்துங்க, என்ன பொறுத்துக்குங்க, இதை கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா மன்னிச்சுக்குங்கன்னு கேள்வி. வேண்டுகோளாக சொல்லுகின்ற பொழுது நீ வந்து கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுங்க, அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தா இருக்கு. இதுதாங்க இலக்கிய உளவியல், மொழி உளவியல். இத பொருண்மையெல்லாம் நாங்க வந்து ஒரு தனித்துறையாக போற்றி பாராட்டுவோம். நாம் சாம்ஸ்கி என்கிற தொடரியல், அவர் வந்து கணிதவியல் பேராசிரியர், அவர் வந்து மொழியியலாளர் கிடையாதுங்க. ஆனா அவரு தான், அந்த நாம் சாம்ஸ்கி தான் நமக்கு வந்து சின்டாக்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பத்தி அருமையாக சொல்லி கொடுத்தார். மாற்றிலக்கண கோட்பாடுகளை எல்லாம் வகுத்துரைத்தார். பின்னாடி அவரே அதை சிலதை மறுத்தாருங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, ஒரு மொழிக்கூறு அது எழுத்தாக இருந்தாலும், சொல்லாக இருந்தாலும், தொடராக இருந்தாலும், அது உளவியல் பண்பு உடையதாக இருக்க வேண்டும். அது அவர் என்ன சொல்றாருங்க, கான்செப்ட்னு சொல்றாரு. நாம எளிமையா எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், உளவியல்னா என்னங்க, நான் நினைக்கிறது உங்களுக்கு வரணும், நான் பேசுறது கேட்கறவங்களுக்கு புரியணும், நான் எழுதுறத படிப்பதில் ஆர்வமா இருக்கணும், அதைத்தான் இனிய சொல் இன்னா சொல் என்று திருக்குறள் சொல்கிறது. இந்த அறிமுகத்தோடு நாம் ஐந்திணையை அணுகலாம். ஐந்திணை என்றாலே அகப்பொருள் சார்ந்தது. அகப்பொருள்னா என்னங்க, காம உணர்வியல் சார்ந்தது. அப்ப அதே சைக்காலஜி, அதே உளவியல். அந்த சொல் விளக்க நான் சொல்லிட்டேங்க. இதுல தொல்காப்பியர் மிக நுட்பமாக பேசியிருக்கிறாருங்க. உணர்வு வேறு, உணர்ச்சி வேறு. உணர்வு என்பது வேறு, உணர்ச்சி என்பது வேறு. இயல்பாக இருப்பது, இப்ப நம்ம வந்து அதை இச்சை செயல் அனிச்சை செயல் என்று பாடத்துல படிக்கிறோம். இயல்பாக இருப்பது ஒன்று, பசி என்பது இயல்பானது. ஆனால் அதை நம்ம மொழியில கூட ஒரு கோட்பாடா பேசுவோங்க. ஒருத்தர் நம்மகிட்ட வந்து திருப்பதி போயிட்டு வந்தான்னு உடனே நமக்கு என்ன தோணும், திருப்பதி வேங்கடவனை பத்தி பேசுறோமோ இல்லையோ, அங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகியலை பத்தி பேசுறோமோ இல்லையோ, எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்கக்கூடிய சித்தர் ஜீவ சமாதி பத்தி பேசுறோமோ இல்லையோ, முதல்ல என்ன சொல்லுவோம், ஏன்பா லட்டு வாங்கிட்டு வந்தியா, இன்னைக்கு கிடைச்சதா நிறைய லட்டு, அப்படித்தானே கேட்கறாங்க. திருப்பதி போயிட்டு வந்தோம்னு நீங்க பொய்யா கூட கொஞ்சம் பேர்த்திட்டு சொல்லி பாருங்க உங்க நண்பர்கள்ட்ட. இதுதாங்க உளவியல். அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கு திருப்பதினா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம், இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. அப்ப ஐந்திணை என்றாலே அது அகப்பொருள் சார்ந்தது, உணர்வியல் சார்ந்தது. அது உணர்ச்சியாக, உணர்வுங்கிறது இயல்பா இருக்கிறதுங்க. உணர்ச்சி என்பது தூண்டி விடப்படுவது. ரெண்டுக்கும் வேர்ச்சொல் உணர் என்பதுதான். மனம்ங்கிறது எங்க இருக்குது, மூளையினுடைய ஒரு செயல்பாடு தானே. நான் எங்க மாணவர்கிட்ட கேட்பேன், கண் எங்கப்பா இருக்கு. அன்னைக்கு ஒரு பையன் கேட்டான், என்னையா நீங்க முதுகலை வகுப்புல வந்து கண் எங்க இருக்குன்னு கேட்குறீங்க, என்னங்களெல்லாம் நான் 1ஆம் வகுப்பு மாணவர் நினைச்சுக்கிட்டீங்களா. இல்லப்பா சொல்லடா கண்ணு அப்படின்னா, தான் அங்க இருக்குது. மூக்கு தங்க இருக்குது. மனசு எங்கடா இருக்குது, இதை காட்டுவான், நெஞ்ச சுட்டு காட்டுவாடே, அது நெஞ்சகமப்பா, அங்க எங்கடா உனக்கு மனசு இருக்குது, மனம் இருக்குது, உள்ளம் இருக்குது.
அப்படிங்களா? பின்ன எங்க சார் இருக்குது? உள்ளம் என்பதும் மனம் என்பதும் ஓர் உறுப்பன்று, அது மனித மூளையின் செயல்பாடு. என்ன செயல்பாடுங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி வம்பு பண்றது, கற்பனை பண்றது, தொந்தரவு கொடுக்கிறது, சிக்கல் ஏற்படுத்துவது. எண்ணம் போல் வாழ்வு எழுதி வைச்சான் ஈசன். எளிய மக்கள் சொல்றாங்க, உன் எண்ணம் போல வாழ்வையா. இன்னைக்கு எத்தனை திருக்குறள் அதை பத்தி இருக்குதுங்க. மனத்துக்கண் மாசிலன்னு பேசுறாரு அவரு. சரி, அப்ப ஐந்திணையில 3 பொருள் அவர் சொல்றாரு. தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார். அது என்னன்னாரு, எனக்கு முன்னாடி இருந்ததுங்க, நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சிறப்பு. இதை வந்துங்க ஐயப்ப பணிக்கர் என்று மலையாளத்தில் இருக்கிற ஒரு திறனாய்வாளர் பேராசிரியர் மிக அற்புதமாக விளக்கி இந்த 20 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. பல நூல்கள்லாம் வந்திருக்கு. வாய்ப்பு இருந்தவர்கள் அதை எடுத்து படிச்சு பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஐயப்ப பணிக்கர், கேரளா பேரறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திணை இலக்கியம் என்பது தமிழில் தோன்றி, அப்ப கால தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் ஒண்ணுதானுங்க. தலையில் தோன்றி நம்ம கலை, அது ஒரு இலக்கிய கலை, தமிழில் தோன்றி உலகெங்கும் பறந்து விரிந்தது. எப்படி நம்ம எண்ணு பெயர்கள் 1, 2, 3 என்று சொல்கிறோமோ, அது உலகெங்கும் பறந்து விரிந்து இன்னைக்கு உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறதோ, அது போல திணை இலக்கியம் என்பது இலக்கிய திறனாய்வில் தமிழில் இருந்துதான் போனோம். தமிழ்னா என்னங்க? தென்னிந்தியர்கள் அல்லது இந்தியர்கள். அப்ப இந்தியா முழுக்க தமிழ் தானே இருந்தது அந்த காலத்துல. சமஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இப்போ இதை கூட சமஸ்கிருதத்தில் என்னப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மனவிஞ்ஞான் அப்படி கூட சொல்றதை நாம் கேட்டிருக்கிறோங்க, படிச்சிருக்கிறோம். அப்ப ஐந்திணை, இந்த ஐந்திணையிலங்க தொல்காப்பியர் மிகச்சிறந்த இலக்கிய கொள்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டார். அதற்கு காரணம் அவருக்கு இருந்த உளவியல் கோட்பாட்டு புலமை, வல்லமை, சிறப்புங்க. அது எத்தனையோ சிறப்புக்குரியவர் தொல்காப்பியர், திருவள்ளுவர் போல. அதுல இது ஒரு சிறப்பு. இப்ப பாருங்க, அவர் ஐந்திணைன்னு சொன்னதோட நிறுத்தல, அன்பின் ஐந்திணை என்று ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு பெயரடை கொடுத்தாரு. அன்பு பரிமாற்றம், உணர்ச்சி பரிமாற்றம், உணர்வு புரிதிறன், இதெல்லாம் அந்த அன்பின்கிற சொல்லுக்குள்ள அடங்கியிருக்கின்றன. அடுத்தது ஐந்திணை. 5 தெரியும். அந்த 5ல அவரே வரையறுத்து சொல்லிட்டாருங்க. முதல் எதுன்னு சொல்லல, கடைசி எதுன்னு சொல்லல, நடு எதுன்னு சொல்லிட்டாரு. நடுவன் ஐந்திணையில நடுவனது திணையாகிய பாலைத்திணை என்று சொல்லிவிட்டார். அப்ப என்னங்க, முன்னாடி 2, நடுவுல பாலைத்திணை, அடுத்து 2, தொடர்ந்து 2. இப்ப இலக்கிய உளவியல், இலக்கிய அமைப்பியலை எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது முதல்ல இருக்கிறது குறிஞ்சி, அடுத்தது முல்லை, அடுத்தது பாலை, அடுத்தது மருதம், அடுத்தது நெய்தல். இதை மாறலாங்க, அதுவும் தொல்காப்பியர் சொல்லிட்டார். நீங்க மாத்திக்கிறனா மாத்திக்கங்கப்பா, ஆனா 3வதா நீ 1, 2 எப்படி வேணா கூட மாத்திக்கங்க. சில பேர் மாத்தி கூட சொல்றாங்க. 2வது மாத்தலாம், 4வது மாத்தலாம், 3வது மாத்தலாம். ஆனால் 3 நடுவுல இருக்கக்கூடிய நடுவன் ஐந்திணை, நான் மறுபடியும் சொல்றேங்கய்யா சுருக்கமா, நான் கொஞ்சம் மாத்திட்ட மாதிரி தெரியுது எனக்கு. 5 இருக்கு. 5ல இந்த 2ம் 4, 5 மாறலாம், 1, 2 மாறலாம். முறைமை, கொள்கை அல்ல, முறைமை, வரிசை முறை, அடுக்குமுறை மாறலாம். ஆனால் நீ எப்படி வச்சாலும் 3வதா பாலைத்திணை. அதான் நடுவனது ஐந்திணை, நடுவனது ஒளிய படுதிரை வையம் பாத்திய பண்பு. எப்பேற்பட்ட சூழலியல் கோட்பாடு. இது ஐயப்ப பணிக்கர் ரொம்ப சிறப்பாக விதந்து பாராட்டுகிறார், போற்றுகிறார். இதை விட இந்த உலகத்துல எவன்யா இலக்கணம் வகுத்தான்னு கேட்கிறார். நாம எத்தனைக்கோ சொல்றோம், ஆனா இதுக்கு. அப்ப நடுவனது பாலை, இந்த ஒன்ன சொன்னா அந்த ஐந்திணை உளவியல் புரிஞ்சிருங்க. ஒவ்வொரு திணைக்கும் அகத்திணை 7, கைக்கிளை பெருந்திணைக்கு முதற் பொருள் கருப்பொருள் எல்லாம் கிடையாதுங்க, உரிப்பொருள் மட்டும்தான். அதுக்கு உரிப்பொருள்னு சொல்லக்கூடாது, குறிப்புன்னு சொல்லணும். அதை வந்து அவரே சொல்லிட்டாரு, குறிப்புன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு உரிப்பொருள்னு சொன்னாரு, அதுக்கு குறிப்புன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஒருதலை காமம், இது வந்து பொருந்தா காமம், சுருக்கமா. சரிங்க. இடையில இருக்கிற அன்பின் ஐந்திணை, அன்பு பரிமாற்றம். அன்பை பரிமாறனா என்ன இருக்கணுங்க? 2 பேர் இருக்கணும். 2 பேருக்கு துணையா சில பேர் இருக்கணும். இதைத்தான் கதை மாந்தர்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம். முதன்மை பாத்திரங்கள் யாவை? தலைவன், தலைவி. அவங்கள பத்தி அவரே சொல்லிட்டார். தலைவன் எப்படி இருக்கணும், தலைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒப்பு அப்படியெல்லாம் நிறைய நூற்பாக்கள்ல சொல்லிட்டாரு.
சரி, ஏன் இதன் பாலைத்திணையை நடுவண ஐந்திணை என்று சொன்னார்? ஐந்திணைக்குள்ள 7க்குள்ள நடுவில் இருக்கிற 5 அன்பின் ஐந்திணை, அதுக்குள்ள நடுவில் இருக்கிறது பாலைத்திணை என்று ஏன் சொன்னார் என்றால், முதல்ல பாருங்க, தலைவனும் தலைவியும் கைகோள்னு அவருக்கு பேர் வச்சிருக்கிறார் இலக்கணத்துல. தலைவனும் தலைவியும் கண்டு காமுற்று காதல் கொள்கிறார்கள். இது குறிஞ்சி. அடுத்தது, தலைவனும் தலைவியும் சேர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்குள் ஒற்றுமை இருக்கிறது, மன ஈர்ப்பு இருக்கிறது, மன ஆக்கம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் குறிஞ்சின்னு பேச்சுங்க அவர் புணர்தல் அப்படின்னு பேர் வச்சுட்டார். சரி, இது நடந்த உடனே இயல்பா என்ன நடக்கும்? அடுத்து உளவியல் அடிப்படையில் என்ன நடக்கும்? எங்க 2 பேர் சேர்ந்து இருந்தா எந்நேரமே ஒற்றுமையாகவே இருப்பாங்களா? ஒருமித்த கருத்துடையவர்களா இருப்பாங்களா? கொஞ்சம் கருத்து மாறுபாடு வராதா? வரும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேரு ஊடல். அடுத்த திணை வச்சாருங்க. சரி, 2 பேரும் எந்நேரமே ஒன்னாகவே இருப்பாங்களா? இல்ல, பிரிவாங்க. அதுக்குத்தான் அது நடுவண் ஐந்திணைன்னு சொன்னார். இந்த உளவியல் தான் அங்க அவருடைய கலைச்சொல்லாக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. நடுவண் ஐந்திணையில நடுவணதான பாலைன்னு அவர் சொன்னதுக்கு அடிப்படை காரணம், சேர்ந்தால் பிரிந்தாக வேண்டும், பிரிந்தால் சேர்ந்தாக வேண்டும். சரி, தலைவன் பிரிகிறான் என்று நினைத்தாலும் பாலைத்திணை, பிரிந்ததற்காக வருந்தினாலும் பாலைத்திணை. அதுக்கு தான் தொல்காப்பியர் நிமித்தம்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தினார். பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அந்த உம்மு பாருங்க எவ்வளவு சிறப்பான ஒரு இடைச்சொல். அப்ப இது பாலைத்திணை. தலைவன் பிரிஞ்சிட்டான். முன்னாடி என்ன சொன்னாருங்க? தலைவனும் தலைவியும் இணைந்திருக்கிறார்கள். புணர்ச்சின்னு பேருங்க அதுக்கு. அந்த காலத்துல திருவள்ளுவரே சொன்னார், புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னு சொன்னார். இப்ப இருக்கிற சொல்லுக்கு அப்ப விரிபொருள் இருந்தது, இப்ப கொஞ்சம் நாம சுருக்கிக்கிட்டோம். அதை சேர்க்கை அப்படிங்கிற பொருள் கொண்டு வந்துட்டோம். அப்ப தலைவனும் தலைவியும் ஓரிடத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்குள் ஒருங்கிணைவு ஒத்திசைவு இருக்குமானால் குறிஞ்சி திணை, இல்லை முரண்பாடு ஊடல் இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் இருக்குமானால் மருது திணை. இப்படி இருக்கையில தலைவன் பிரிந்துட்டான், பாலைத்திணை பிரிதல். அடுத்ததுதான் மிகப்பெருந்த உளவியல் கோட்பாட்டை தொல்காப்பியர் பயன்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. தலைவன் பிரிஞ்சு போயிட்டான். வீட்டில் இருக்கக்கூடிய தலைவி, இங்கு தலைவனுக்கு முதன்மை இல்லைங்க, கொஞ்சம் தான், 1 விழுக்காடு தான். 99 விழுக்காடு அங்க 50-50 விழுக்காடு. பாலைத்திணைக்கு முன்னால் இருக்கக்கூடிய குறிஞ்சி திணைக்கோ மருத திணைக்கோ 50-50 விழுக்காடு. தலைவனுக்கு 50, அவனுடைய பங்களிப்பு பாதி, சரிபாதி, தலைவிக்கு சரிபாதி. ஆனா இங்க பாருங்க, தலைவன் பிரிஞ்சுட்டான். இதுல 100 விழுக்காடு தலைவனுக்கு. பிரிதல் என்பது அவரே சொல்லிட்டாரு, பெண்களோடு பிரியக்கூடாதுன்ட்டாரு. சரி, கூட்டிட்டு போகக்கூடாது, உடன் அழைத்து செல்லக்கூடாது. வீட்டில் பிரிந்து இருக்கக்கூடிய தலைவி, இங்க பாருங்க, அனைவருடைய பார்வையும் கவனமும் தலைவி மீது தான் இருக்குது. தலைவன் எப்படி இருக்கிறாங்கிறது எங்காவது ஒண்ணு சொல்லுவார். இப்ப முல்லைப்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த பாசறையெல்லாம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நெடுநல் வாடை இதுல எல்லாம் அப்ப அங்க எப்படி இருக்கிறான் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனால் உணர்ச்சியை வெளிப்படுத்துவது யார்? தலைவி மட்டும்தான். எங்கீங்க? அடுத்த 2ல முல்லை திணை ஆகட்டும் நெய்தல் திணை ஆகட்டும். முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், ஆற்றி இருத்தல்னு அதை நம்ம சேர்த்திக்கிறோம். ஆற்றி இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அடுத்து என்னங்க? இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். தலைவன் பிரிந்து விட்டான். இப்ப அவனை திரைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டுங்க, இங்க யாரை முதன்மைப்படுத்துகிறார்கள்? விளக்கு வெளிச்சம் யாரு மேல அடிக்குது? படிக்கிறவங்களுக்கு யாருடைய உணர்ச்சி பரிமாறப்படுகிறது? எந்த உளவியல் பேசப்படுகிறது? தலைவி தலைவனுடைய பிரிவை ஏற்றுக்கொண்டு, அதான் ஆற்றி, ஏற்றுன்னு அர்த்தம். அது ஆற்றி ஏற்றுக்கொண்டு, ஆனா வருத்தத்தோட இருக்கிறான். சரி, இல்ல என் கணவன் என்ன விட்டு போயிட்டான், என்ன மறந்துட்டான், வருவானோ வரமாட்டானோ, உயிரோட இருக்கிறானோ இல்லையோ, இந்த மன குழப்பங்கள். இங்க பாருங்க, பிரிஞ்சம் பிற்பாடு 2 உளவியல தொல்காப்பியர் பேசுறாரு பாருங்க. தலைவியினுடைய
கதை மாந்தர் உளவியலை பேசுறாரு, இலக்கிய உளவியலை. இவள் ஏற்றுக்கொண்டாள். பொறுப்புள்ள பொண்ணு. உணர்ச்சியை விட அறிவுங்கு மிகுந்து பணியாற்றுகிறது. நம்ம கணவன் போயிருக்கிறான், தலைவன் போயிருக்கிறான், போருக்கு போயிருக்கிறான், அதையும் தொல்காப்பியர் சொல்லிட்டார். படிக்க போயிருக்கிறான்ப்பா, படிச்சுட்டு வந்துடுவான். இல்ல தூது காரணமாக போயிருக்கிறான், இல்ல பொருளீட்ட போயிருக்கிறான். இதெல்லாம் பாருங்க, தொல்காப்பியர் மிக அற்புதமாக உளவியல் கோட்பாடுகளாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அடுத்தது, இல்லை போனவன் என்ன ஆனான், எப்ப வருவான், இப்ப மாதிரி என்ன திறன் பேசியா இருந்தது, இல்ல வேற வேற சமூக ஊடகங்கள் இருந்ததோ, எதுவுமே கிடையாது. அப்ப நம்பிக்கை மட்டும்தான். அப்ப அந்த நம்பிக்கை இருந்த போது அவள் ஆட்சி இருந்தால், அந்த தலைவன் மீது அவனுடைய வரவின் மீது இருக்கிற நம்பிக்கை குறைய 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 காலம் நீட்டிக்க நீட்டிக்க இவள் புலம்ப ஆரம்பித்து விட்டாள். இதுதாங்க அங்க கொண்டு போய் நெய்தல் திணை என்று அவர் இரங்கல் இரங்கல் நிமித்தமும் வச்சுட்டார். இப்ப நான் சுருக்கமா சொல்லிடுறேங்கய்யா. பாலைத்திணை பிரிவை பற்றி பேசக்கூடியது அது 3வது. அதற்கு முன்னால் தலைவனும் தலைவியும் ஒன்றிணைந்து இருக்கும் போது, ஒரு இடத்தில் இருக்கும் போது, ஓரிடத்தில் தங்கி இருக்கும் போது அவர்களுக்குள் இணக்கம் இருக்கிறதா பிணக்கு இருக்கிறதா, இந்த 2ஐ சொல்லிட்டார். தலைவன் பிரிஞ்சு போயிட்டான். பிரிஞ்சு போன பிற்பாடு பிரிந்திருக்கிற தலைவி பிரிவை ஏற்றுக்கொண்டு அறிவார்ந்த ஒரு கதை மாந்தராக காட்டப்படுகிறாளா, இல்லை உணர்ச்சி மிகுந்த மீதூர்ந்த புலம்புகின்ற இறங்குகின்ற கண்ணீர் வடிக்கின்ற பெண்ணாக காட்டப்படுகிறாரா? இதுதாங்கய்யா தொல்காப்பியர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 5 உளவியல். இந்த இறுதியாக ஒன்ன சொல்லி முடிச்சிடுறேன். நான் ரொம்ப சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கிறேங்க. இப்போ முல்லைப்பாட்டு எடுத்துக்கோங்க. இந்த நோக்கத்துல முல்லைப்பாட்டுல பூ போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்ப என்று ஒரு அற்புதமான உளவியல், இலக்கிய உளவியல் கோட்பாடு பேசப்பட்டிருக்கிறது. நிறைய பேசப்பட்டிருக்குங்க. குறுந்தொகையினுடைய முதல் பாட்டுல பேசி, எல்லா பாட்டிலுமே இருக்கும் ஏதாவது ஒண்ணு. ஆனா நான் முத்தாய்ப்பான இருக்கிறது மட்டும் நேரம் கருதி சொல்லுகிறேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இதை பத்தி சிறப்பாக சிந்திக்கக்கூடியவர்கள். அந்த ஒரு அடியில சொல்றாரு பாருங்க, தலைவன் பிரிந்தான். பாசறையெல்லாம் காட்டினாரு. பாசறையில தலைவன் எப்படி இருக்கிறான் அப்படிலாம் அருமையான வர்ணனை அது காட்டினார். போர் வர்ணனை, இயற்கை வர்ணனை 2ம் அதுல சிறப்பாக இருக்கும். உளவியல் வர்ணனையும் சிறப்பாக இருக்கும். அப்ப தலைவிக்கு என்ன செய்யுதுங்களா, வீட்டுல பிரிந்திருக்கக்கூடிய தலைவி அரசியா இருக்கலாம், இன்னும் எப்படி கூட வச்சுக்கங்க, அவளுக்கு எப்படி இருக்குதான், சொட்டு சொட்டா கண்ணீர் வருது. பூ போல் உண்கண், அது ஒரு அடைமொழி. தலைவியினுடைய அந்த பெண்ணினுடைய அழகான கண்களில் இருந்து புலம்பு, புலம்புங்கிறது ஒரு உரிச்சொல்லுங்க. அதுக்கு தொல்காப்பியம் புலம்புனா தனித்தனின்னு அர்த்தம். இப்போ புலம்புங்கிற வினைச்சொல் வந்ததுன்னா நாம ஐயோ ஐயோன்னு சொல்றோமே, அது கிடையாதுங்க. அந்த புலம்பு கிடையாது. இது ஒரு உரிச்சொல். புலம்பு அது பெயரடையாக வருகின்றது, தனித்தனியா சொட்டு சொட்டா. தலைவியினுடைய கண்களில் இருந்து தொடர்ச்சியாக கண்ணீர் வந்தது என்று சொல்லியிருந்தால் அது நெய்தல் திணைப்பாட்டா இருக்குங்க. அந்த ஒரு சொல்ல மாத்திருந்தாருன்னா முல்லைப்பாட்டுல. ஆனா அவர் என்ன ஒரு நுட்பமான கருத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு பாருங்க முல்லைப்பாட்டு ஆசிரியர். மிகச்சிறந்த உளவியல் நிபுணர்கள் அவங்கெல்லாம், வல்லுநர்கள். பூ போல் உண்கண், அவ கண்ணிலிருந்து புலம்பு, ஒரு சொட்டு கண்ணீர் வருது, கொஞ்ச நேரம் கண்ணீர் வரல, மறுபடியும் ஒரு சொல். அப்ப அது அந்த உளவியல் என்னங்க, அதில் இருக்கக்கூடிய இலக்கிய உளவியல். அவள் அவனுடைய பிரிவுக்காக வருந்துவது உண்மை, ஆனால் அவன் பிரிவு தவிர்க்க இயலாதது, ஏற்புடையது. அவன் என்ன வேண்டான்ட்டு போகல, புறக்கணித்து போகவில்லை. அவனுடைய கடமை, தேவை ஆகியவை அவனை என்னை விட்டு பிரிய செய்திருக்கின்றன, விரைவில் வந்து விடுவான். இதோ நாளைக்கு உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல ஒரு செவுத்துல எழுதி வச்சிருவாங்க, அல்லது நிலாவை பார்ப்பாங்க. அவ அமாவாசை அன்னைக்கு போனா ஒரு வாரத்துல 10 நாள்ல வர்றனா, ஓ இன்னைக்கு நிலவு வந்துருச்சு, நீ வந்துருவான், சரி சரி, இன்னும் 2 நாள் கூட ஆனாலும் வந்துருவான். இதெல்லாம் நம்ம சங்க இலக்கியத்துல படிக்கிறோம். ஆக தொல்காப்பியர் 5 என்று வகுத்ததும், அதற்கு 5 உரிப்பொருள்களை சொன்னதும், நிலம் மட்டும் 4ன்னு சொல்லிட்டாளுங்க, நிலம் சொல்லிட்டாரு. ஆனா உரிப்பொருள் 5 என்று சொன்னது உளவியல் நுட்பமான பகுப்பு. ஆகவே 5 நாம் அணுகுகின்ற பொழுது மூதறிஞர் வாசுப மாணிக்கனாருடைய தமிழ் காதல் இதுல விரிவாக பேசப்பட்டிருக்கிறது.
அதே மாதிரி நலங்கிள்ளி பேராசிரியர் நலங்கிள்ளி ஐயாவுடைய உளப்பகுப்பாய்வு என்கிற நூலில் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் மணவாளன் ஐயா அவர்களுடைய மியூச்சுவல் ஃப்ளேம்ஸ் என்கிற ஆங்கில நூலில் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நாமும் அப்பப்போ சில கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கருத்து தொல்காப்பியத்தை மிகச்சிறந்த உளவியல் நூலாக, தொல்காப்பியத்தில் எல்லாமே இருக்குங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் பிற துறைகளை கற்கும்போது தொல்காப்பியத்தினுடைய பெருமையும் சீர்மையும் இன்றைய மனித இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கணினி யுகம், இணைய யுகம், இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து விட்டது. இந்த காலகட்டத்திலும் தொல்காப்பியம் மிகச்சிறந்த ஒரு அறிவாக்க நூலாக, வழிகாட்டி நூலாக, அனைத்து துறைகளையும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை தருகின்ற நூலாக இது அமைந்திருக்கிறது என்பதாக சொல்லி 5 உளவியல் அடிப்படையில் பகுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அதற்கு உரிப்பொருள் என்று இருக்கிறது. அந்த உரிப்பொருளை நாம் புரிந்து கொள்வதற்கு பின்னணியாக வாய்ப்பாக அமைவன முதற்பொருளும் கருப்பொருளும் அமைந்திருக்கின்றன என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய பின்னோட்டத்தில் இருந்து நான் பல அரிய தகவல்களை அறிய காத்திருக்கிறேன் என்று கூறி, உளவியல் நமக்கு புதிதானதல்ல, ஆனால் இன்று அது வளர்ந்திருக்கிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மரபார்ந்த உளவியல் கொள்கைகள், அறிவுகள், அந்த பின்னணியை கொண்டு இன்றைய உளவியலையும் நாம் படிக்கின்ற பொழுது மானுடம் வெல்லும். இளைஞர் முன்னேற்றம் வாய்ப்பாகும். இளைஞர்கள் தடுமாற வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஆக இப்படிப்பட்ட இளைஞர்கள் முன்னேற்றத்துக்கான சிறந்த நூலாக, மானுட வெற்றிக்கான ஒரு கொள்கை வரவாக இந்த 5 உளவியல் அமைந்திருக்கிறது என்பதாக நான் அறிகிறேன் என்று சொல்லி மீண்டும் அனைவரையும் வணங்கி நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.